நம்ம கூட ஒரு நண்பர் வராரு. இவர் தான் மேலே எஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். இப்போ பாருங்கள், என் விரல அட்டை மேலே காமமாக இருக்குது. ஆமாம், அது விழுந்ததுக்கு தான் இப்படி தேய்க்கிறதா? வணக்கம், நான் பாலாஜி ஃப்ரம் அத்தனைக்கும் ஆசைப்படு. இன்றைக்கி என்ன விலாக்னால், நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு எஸ்டேட்டுக்கு தான் போகிறோம், எலாக்கா எஸ்டேட்டு. ஸோ அங்கே காரு வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை, ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ சேஃபும் கிடையாது. ஸோ ராஜபாளையம் டு தேவதானம் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து தேவதானம் டு அந்த மலை அடிவாரத்துக்கு, சாஸ்தா கோயில் அடிவாரத்துக்கு ஆட்டோவில் போகணும். இப்போ ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள் வயலெல்லாம். ஸோ அங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம செக் போஸ்ட், அங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு அங்கே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு நாம் மேலே போகணும். இப்போ செக் போஸ்ட்டு தான் வந்திருக்கிறோம், நீங்களே பார்க்குறீங்க. சாஸ்தா கோயில் செக் போஸ்ட், இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இங்கே சொல்லிட்டு தான் நம்ம ப்ரைவேட் எஸ்டேட்னாலும் இங்கே சொல்லிட்டு தான் நம்ம போகணும். பாருங்கள் உள்ள செக் போஸ்ட்டில். ஸோ அவங்களோட சேஃப்டி இதெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்து இப்போ கொரோனானால் அலௌடு இல்லை. இல்லைன்னா சாஸ்தா கோயிலில் போய் குளிக்கிறதுக்குலாம் அலௌடு. ஸோ அதோட ஃபேரெல்லாம் தான் போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு இந்த செக் போஸ்ட் தாண்டி தான் உள்ளே போகணும். ஸோ அடிவாரத்து வரைக்கும் நம்ம ஆட்டோவில் போகிறப்போ ஸோ இங்கே வந்தால் ஆட்டோ ட்ராப் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து தான் எஸ்டேட்டுக்கு கிளம்பணும். அங்கே ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது, அங்கேருந்து தான் நம்ம யாராக இருந்தாலும் இங்கே சாமி கும்பிட்டு மேலே கிளம்புவாங்க. நீங்கள் அந்த கோயில் தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. நாமளும் சாமி கும்பிட்டு கிளம்பலாம். நம்ம இந்த விலாகில் அந்த ஃபாரஸ்ட் எஸ்டேட்டுக்கு தான் போகிறோம், ஏலக்கா எஸ்டேட்டுக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஹில்ஸ்லேருந்து மேலே ஏற போகிறோம். ஹில்ஸில் வாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஸ்டார்டிங். இது இந்த மாதிரி பாதை, ஒத்தடி பாதை தான். நம்ம 6 கிலோமீட்ரு இப்படியே தான் போகிறோம். நம்ம கூட ஒரு நண்பர் வராரு. இவர் தான் மேலே எஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா? சத்யவேல் சார். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், அழகான ஆறு, தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்டேட்டு போகிறதுக்குள்ளே 3 ஆறு கிராஸ் பண்ணி போகணும். எல்லாம் நம்ம கூட வந்தவங்க சும தூக்கிட்டு மேலே போகிறதுக்காக சும தூக்கி அவங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. இதுதான் வழி. பாருங்க வழி எப்படி இருக்குன்னு. மரம்லாம் விழுந்து கிடக்குது. பாருங்கள், இது ஒரு ஓடை, நடுவு காட்டில். சவுண்டு கேட்குதா? மந்தியோட சவுண்டு. நம்ம ஆள் வர்றோம் அந்த ஒரு சிக்னலுக்காக கொடுக்குது. சவுண்டு கேட்டிருப்பீங்க. யாருமே இல்லை, எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். சிறுத்தை அடித்து தூக்கிட்டு போய் சாப்பிட்டாலும் 3 நாள் வச்சு சாப்பிடும் நம்மளை. இங்கே சிறுத்தையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்த ஆறு, 2வது ஆறு, இதை கடந்து தான் போகணும். ஃபால்ஸில் அப்படியே உட்காந்துக்கிறோம். இந்த ஆறு கிராஸ் பண்ணி தான் போகிறோம். அழகாக தண்ணி சூப்பராக இருக்கும். இந்த வழியாக தான் போகணும். ஆட்டை கிராஸ் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா டென்ஸாக கீழ் வழியாக தான் போகணும். சில இடத்துல இந்த மாதிரி புல் வழியில் தான் போகணும். பாருங்கள், அதுவும் ஒத்தடி பாதையில். அந்த கடுவா ஓட பக்கத்தில் தான் ஒரு சின்ன ஓடை இது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலான்னு உட்காந்துருக்குறோம். இவர் வந்தால் விஜய் அண்ணன், இவர் தான் எஸ்டேட்டோட ஓனரு. இவரை தான் போகிறோம். ஒரு ஹாய் சொல்லிங்கண்ணா. நான் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அது வந்து எங்கள் தாய் மாமா சூர்யா. மாமா ஹாய்.
இது நம்ம கூட வந்த சக்தி அண்ணன், இவர் தான் எல்லாமே நம்ம கூட. ஹலோ சொல்லுங்கள். ஒரு வழியில் சின்ன ஃபால்ஸு சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குங்குலிய மரம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாம்பிராணி பொடி போடுறோம்ல, இந்த மரத்துலேருந்து தான் சாம்பிராணி பொடியெல்லாம், இதுதான் ஒரிஜினல் சாம்பிராணி. பட் இப்போ எல்லாம் கலப்படம் பண்ணி எல்லா கெமிக்கல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இதோட பால் தான் ஒரிஜினல் சாம்பிராணி பொடி. இந்த மரம் தான் இது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக காட்டணுங்கிறதுக்காக தான். வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அட்டைக்கடி ஏரியான்னு சொல்லுவாங்க. அட்டைக்கடி இந்த ஏரியா பேரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்டைங்க தான். இப்போ நீங்கள் பார்க்குறதும் அட்டை பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இப்போ பாருங்கள், என் விரல அட்டை பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம போகிறது புல்மேடு. ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு இப்படியே தான் இருக்கும். 2 சைடு புல், பெரிய பெரிய புல் இருக்கும். நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் போகணும், நடுவில் ஒத்தையடி பாதையில். இப்போ தான் பார்க்குறீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. இதுதான் நம்ம போகணும். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் எஸ்டேட் பங்களாக்கு. இந்த ராக்கு மேலே வீடு. நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். சுற்றி ஹில்ஸு, சின்ன ஓடை போகுது, சத்தம் கேட்குது, போயிட்டுருக்குறாங்க. பயங்கரமாக கெஸ் வாங்குது பாருங்க. அப்போவே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாறை மேலே தான் கட்டியிருக்காங்க வீடு. நாம் வந்தாச்சு வீட்டுக்கு. காலையில் 11 மணிக்கு கிளம்புனது, சாயந்தரம் 4 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம 2 நாள் இருக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான்வெஜ் 2 பிராய்லர் கோழி, ஒரு நாட்டுக்கோழி. இப்போ 2 தான் மட்டும்தான் இருக்குது. ஒரு பிராய்லர் நைட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏலக்காய் ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்க பண்ணுவாங்க. இது வந்து ஏலக்காய். ஸோ அதை வந்து கீழே ஹீட் பண்ணி மேலே காய போட்டிருக்காங்க. இதுதான் காஞ்சி அந்த ஏலக்காய் நம்ம இதாக பார்க்குறோம்ல எப்போவுமே அந்த மாதிரி வரும். இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாளைக்கு காலைல இப்போ நான் ஈவினிங் எடுக்கிறேன். நாளைக்கு காலையில் காஞ்சோன்னா அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏலக்காய் செடி பாருங்கள். ஏலக்காய் காய போட்டு அந்த சிம்னி ப்ராசஸ் நடந்துட்டுருக்குது. அதான் நம்ம அதை பார்த்துட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், சாம்பார், சட்னி, ஆம்லேட். அதுக்கப்புறம் இந்த மலையில் இருக்கிறதுக்கு பசி எப்படி சுட சுட கொதி பறக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு நேற்று நம்ம ஏலக்காய் ப்ராசஸ் பண்ணோம்ல, அதை போய் பார்க்கலாம். இந்த பூ பூரா விழுந்தா தான் சரக்கு நல்லா இருக்கும் பாலிசா. எந்த பூங்கிறது? இந்த இடத்துல இருந்து இந்த மேலே காமமாக இருக்குது. ஆமாம், அது விழுந்தது. அது விழுந்ததுக்கு தான் இப்படி தேய்க்கிறதா? இப்போ ஃபைனலாக ஏலக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ எப்படி ஹீட் பண்ணி அதை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி பெரிய பாய்லரில் கீழே கங்கு போட்டு ஹீட் பண்ணி அது மேலே இருக்கிற பைப்பில் நேற்று காமிச்சோம்ல அந்த மாதிரி காய வச்சு தான் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி ஃபால்ஸ் இருக்குது. மார்னிங் அங்கே தான் எல்லோரும் போய் குளித்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இங்கே வந்து பவர் எதுவும் கிடையாது, கரண்ட் கிடையாது. ஸோ எல்லாமே சோலார் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆப்போசிட் மலையிலேருந்து நம்ம தங்கின இடத்த உழவு கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உழவு கவர் பண்ணி காமிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ள சுற்றி மலை, நடுவில் அந்த நம்ம தங்கின வீடு அண்ட் அந்த ப்ராசஸ் பண்ணுற
ஏலக்காய் ப்ராசஸ் பண்ணுற இடம். இது சிக்கன் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க லஞ்சுக்கு. மதியானம் லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரை பாருங்கள். சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிடுச்சு. பங்களா ஃபுல்லாக நம்ம வீடியோ இது பாருங்கள். இது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, மேலே ஒரு பங்களா இருக்குது, நம்ம அங்கே போகலாம். பங்களா பாருங்கள் எப்போ இது பண்ணுது, 1938. அவங்களோட இது வந்து எஸ்டிடி வந்து 1938. பட் இந்த பங்களாலாம் கட்டது மே 1954. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க. சுற்றி மலைக்கு நடுவில், 2 மலைக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். அந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4000 அடி பூமி, அதாவது கடல் மட்டத்துலேருந்து. பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மிஸ்டெல்லாம். இப்போ நாம் இருக்குது அதுலேருந்து ஒரு 400 அடி கம்மியாக இருக்கிறோம், 3600 அடியில் இருக்கிறோம். பாருங்கள் அந்த ஒரு சின்ன டியூப்பு அந்த ஃபால்ஸில் வச்சுக்கிறாங்க. அதான் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அதான் அந்த தண்ணி. அப்படி மோட்ரு கூட அப்படி வராது, சூப்பராக தண்ணி வந்துருக்கு அங்கேருந்து இயற்கையாக. இப்போ நீங்கள் பார்க்குறது நைட் டின்னருக்கு சப்பாத்தி, மீன் குழம்பு. பாருங்கள், சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நைட் விஷன். பாருங்கள் கீழே ஊர் லைட் எல்லாம் தெரியுது. இப்போ நான் கிளம்பியாச்சு. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வந்தோம். இப்போ ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock. இப்போ கிளம்பியாச்சு. வரேங்க, போயிட்டு வரோம். கிளம்புறோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகும்போது வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள் மேலே நம்ம வீட்டிலேருந்து கீழே வந்தோடனே ஒரு நல்ல ஃபால்ஸு, கீழே இறங்கி குளிக்கலாங்க. இது அட்டகாசமாக போயிருக்காங்க. நல்ல இப்போ நாம் இறங்க ஆரம்பித்தாச்சு. பக்கத்தில் பாருங்கள், வழியில் எவ்வளோ பெரிய டீ தான் சைடில் இருக்குது பாதை. வரும்போது ஒரு சின்ன ஃபால்ஸு, அதை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதையும் கிராஸ் பண்ணி கிளம்பியாச்சு. பாருங்கள் இறங்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ அடர்த்தியாக இருக்குங்க. ஒரே ஒத்தடி பார்ப்போம், யாருமே இல்லை. வந்து அது பாதை தான் எப்படி இருக்கு ஃபாரஸ்ட் பாருங்கள். கீழே டீலோ பெரிய பள்ளம் எவ்வளோ இருக்குங்க. இது இன்னும் போகிற பாதை அவ்வளோவாங்க. பயங்கர கெஸ் வாங்குது, ஸ்வெட்டிங்கு. அந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு சின்ன பாறை மாதிரி தெரியுதா? அந்த பாறைக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம தங்கின கெஸ்ட் ஹவுஸு. பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோன்னு. சுற்றியும் இங்கே இருந்தோம். இந்த 2 பாறைக்கு நடுவில் இருக்குல்ல ஆரோ மார்க் போட்டு போகிற அதுதாங்க நம்ம 2 நாள் அங்கே தங்கின இடம். இப்போ கீழே வந்தாச்சு. வாங்க ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இது பேர் நகரியாருன்னு பேர், சாஸ்தா கோயிலில்.
சாஸ்தா கோவில் புனிதனி பாலக்குள்ள மாதிரி இந்த பாறைக்குள்ளே வந்து தான் அந்த ஃபால்ஸில் குளிக்கணும். கேமரா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நானே இதை எடுத்தால் கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும், சாரி. இப்போ குளித்து முடிச்சாச்சு, கிளம்பலாம் வாங்க. பாறை பெரிய மணி போகிற மாதிரி ஒரு பெரிய பாறை அதுக்குள்ளே தான் போய் குளிக்கணும். எல்லாம் அருமையாக இருப்பாருங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ராஜபாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தேவதானம் சாஸ்தா கோவில் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவேன். இது இன்னொரு ஃபால்ஸு, இது வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியிலேருந்து அப்படியே வழுக்கணும்னா தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுரு அப்படியே. இயற்கையான ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நம்ம பார்த்த இந்த குகை ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் விநாயகர், இது வனக்காளின்னு சொல்லுவாங்க, வன தேவதை. இங்கே பாருங்கள் ஐயப்பன், சாஸ்தா. ஸோ சாஸ்தாக்குனால தான் இந்த ஏரியா சாஸ்தா கோயில்னு பேர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இங்கேருந்து தான் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் ஏலக்காய் ஸ்டேட் போகிறதுக்கு. இதான் இந்த சாஸ்தா கோயில் இதுதான். ஸோ அந்த விலாகை நல்லபடியாக இந்த இயற்கை அன்னை மழை இல்லாமல் நம்மளை சேஃபாக போயிட்டு, ஏன்னா புயல்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம். நாங்கள் பயந்துகிட்டே தான் போனோம். இந்த 3 டேஸாக December 3rd, 4th and 5th பயங்கர மழை புயல்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பயந்துகிட்டே தான் போனோம். பட் இயற்கை அன்னை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக வர்ற வரைக்கும் எதுவுமே மழை இல்லை, சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த விலாக் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கே வந்து புறப்பட்டோமோ அங்கேயே இந்த விலாகை ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாய் எவ்ரிவன். இதோட பெஸ்ட்டான, இதோட நல்ல விலாகாக, நல்ல அட்வென்ச்சராக இன்னும் நிறையா நம்ம விலாக்ஸ் பண்ண போகிறோம். பாய்.